கடை கிளம்பிட்டேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிக்கலான்னு போகிறேன். எங்கே போனாலும் இந்த கட்டப்பையும் இந்த கொடையும் கொண்டு போக தான் செய்யணும். ஏன்னா எப்போ மழை வரும்னு தெரியாது. அதனால தான் காலையிலுக்கு வெயில் அடிச்சது. இப்போ வந்து கொஞ்சம் வந்து மந்தார பொழுதாக இருக்குது. மழை வரும்னு நினைக்கிறேன். நேற்று இதே டைம் வந்துச்சு. இந்த இடத்துல வாழை மரம் இருக்கிறதுனால அந்த இலையா இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. வந்தவொடனே கூலிங்காக இருக்குது. என் வீட்டில் கிளம்பி தெருவில் நடந்துகிட்ருக்கேன். இங்கெல்லாம் கொஞ்சம் வந்து மரங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். இங்கே எல்லா வீட்லேயும் வந்து முருங்கை மரம் இல்லாத வீடே கிடையாது. இந்த வீட்லேயே இருக்குது, இந்த வீட்லேயே இருக்குது. பார்த்தீங்களா, முருங்கை மரம் இல்லாத வீடே இல்லைங்களா. இந்த வீட்லேயே இருக்குது முருங்கை மரம் இருக்குது. ஆனால் எந்த வீட்லேயும் காய் ரொம்ப காய்க்காது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சரசரமாக காய்க்கும் பார்த்தீங்களா. ஆனால் இங்கே அந்த மாதிரி காய்க்காது. ஏனே தெரியல. மரம் அப்படியே உயரமாக வளர்ந்துட்டு போகும், ஆனால் காய் வந்து ரொம்ப வைக்காது. அதேமாதிரி மரங்கள் இல்லாத வீடே இல்லைங்க. வீடு வச்சுட்டு இடம் இருக்கனால இடம் போட்டு தான் கட்டுவாங்க. எல்லார் வீட்லேயும் வீடு வச்சுட்டு இடம் இருக்கும். எல்லா வீட்லேயும் மரங்கள் வச்சுருக்காங்க. செடி மூக்கரட்டு. இங்கே நிறைய மூக்கட்டு செடி பார்க்கலாம். நிறைய மூக்கட்டுறோம். அதுவும் இந்த ரோட்டில் முடிச்சுக்கும் மூக்கட்டு ஃபுல்லாக. இது மூக்கட்டு தான், ஃபுல்லாக மூக்கட்டு தான். சாதாரண புல் முளைக்கிற மாதிரி மூக்கட்டுங்க முளைச்சிருக்கு. இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கடைகளில் போகும்போது நடந்து தான் போவேன். ஏன்னா வந்து ஆட்டோ பிடிச்சி போக மாட்டேன். கையில் வெயிட் இருந்தால், தூக்க முடியாத அளவுக்கு வெயிட் இருந்தால் தான் ஆட்டோ பிடிச்சி போவேன். இப்படி கடைக்கு போகும்போது இப்படி செம்பருத்தி பூ பார்த்தீங்களா, இந்த செம்பருத்தி பூ நான் வரும்போது பறிப்பேன். கையில் 8 ரூபா இருந்தால் பறிச்சுவேன். ஏன்னா வந்து எல்லாம் உளுந்து யாரும் பறிக்க மாட்டாங்க. சும்மா அளவு கண்டு வச்சுருக்காங்களா, வெளியில் தொங்க அப்படியே கை வச்சு பறிக்க மாதிரி இருக்கிறத மட்டும் பறிச்சுவேன். பறிச்சுட்டு வீட்டிலே சாப்பிடுவேன். என் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குது. ஆனாலும் இப்படி கடைக்கு போகும்போது வெளியில் போகும்போது செம்பருத்தி பூ இருந்ததுன்னா, அடுக்கு செம்பருத்தி கிடையாது, இந்த இதழ் செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி சொன்னாங்க. நம்ம அடுக்கு செம்பருத்தி சாப்பிட மாட்டோம் பார்த்தீங்களா. இந்த செம்பருத்தி சாப்பிடுவோம். காப்பர் சத்து நிறையா இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இது கேரளாவில் குட்டி குட்டி டப்பா, ஓட்டர் டப்பா அந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க. ஏன்னா வந்து ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் பார்த்தீங்களா. மூங்கில் இந்த மாதிரிலாம் செடியை வளர்க்க முடியுங்க. நிறைய ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடி தான் வளர்ப்பாங்க. நம்ம அழகு செடின்னு சொல்கிறோம், ஆனால் எல்லாமே அது வந்து ஆக்சிஜன் வந்து நல்ல ஆக்சிஜன் கொடுக்குறதாக்கும். அதனால தான் வீட்டை சுற்றி அவங்க வந்து ஒரு இடம் பாக்கி இல்லாமல் செடியாக குட்டி டப்பாலும் செடி வைப்பாங்க. இது ஜாம்பக்காய்.